ஆண்டவருக்கு பயந்த மனைவி. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5:22 முதல் 24 வரை. திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். பேதுருவும் 1 பேதுரு 3:1-2 இவ்வாறு சொல்கின்றார்: உங்கள் கணவர்களில் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. அன்பானவர்களே, இந்த இறை வார்த்தைகள் ஒரு உண்மை சம்பவத்தில் செயலாற்றியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இங்கிலாந்தில் ஒரு மனிதன் தினமும் குடித்துவிட்டு தன் மனைவியை கொடுமைப்படுத்துவானாம். ஒரு நாள் இரவு இறை பக்தியுள்ள அவளை வெளியில் தள்ளி கதவை சாத்தி விட்டான். அது பனிக்கட்டி மழை பெய்யும் குளிர்காலம். வீட்டிற்கு வெளியில் தள்ளப்பட்ட மனைவி கடும் குளிரில் நடுங்கி கதறி அழுதார்களாம். அப்பொழுது இயேசு தோன்றி, மகளே, நான் என் மக்களை சிலுவையில் மன்னித்தது போல நீயும் உன் கணவரை மன்னிப்பாயா என்று கேட்டாராம். அவள் சொன்னால், நிச்சயம் மன்னிப்பேன் ஆண்டவரே என்று. அப்படியானால் உன் செயல்களில் அதை காட்டு என்று சொல்லி மறைந்து விட்டாராம். அடுத்த நாள் காலை கணவன் கதவை திறந்தவுடன் வேகமாக சமையலறைக்கு சென்று காஃபி தயாரித்து கணவனிடம் சென்று, சர்க்கரை போதுமா அல்லது இன்னும் கொஞ்சம் போட வேண்டுமா என்று கேட்டாளாம். இவளது அன்பை கண்ட கணவன் தேம்பி தேம்பி அழுது அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானாம். அன்றே தன் தவறை உணர்ந்து குடியை விட்டு ஆயிரம் மனிதர்களை, குறிப்பாக குடியில் உழன்று கொண்டிருப்பவர்களை ஆண்டவரிடம் கொண்டு செல்லும் அருமையான ஊழியக்காரனாக மாறினாராம். ஆம் அன்பானவர்களே, அன்பினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த உண்மை நிகழ்ச்சி ஒரு அழகான சான்று. ஆனால் பாவ பழக்க வழக்கங்களில் மூழ்கி இருக்கும் தங்கள் கணவன்களை வெறுக்கக்கூடிய மனைவிகளை தான் நாம் இவ்வுலகில் பார்க்கிறோம். நான் அதை குறை கூறவில்லை. ஏனென்றால் நாம் அனைவரும் மனிதர்கள். மனித இயல்பில் வேதனைப்படுத்தும் மனிதர்களை மன்னிப்பது மிக மிக கடினமான காரியம். பாவ பழக்க வழக்கங்களினால் உயிர் இருந்தும் ஆன்மீக வாழ்வில் மரித்து காணப்படும் கணவனை எழுப்ப நாம் ஏன் மார்த்தாள் மரியாளை போல மாறக்கூடாது? மன்னிப்பதில் வல்லலான நம் ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு வந்ததே ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளத்தான். ஆகையால் இது நாள் வரை நாம் செய்து வந்த ஜெபத்தை சற்றே மாற்றி, ஆண்டவரே, இந்த பாவ பழக்க வழக்கத்தினால் ஆன்மீக வாழ்வில் மரித்து போயிருக்கும் என் கணவனுக்கு உயிர் பிச்சை தாரும் என்று அவரிடம் சிறிதே மாற்றி நம் ஜெபத்தை கேட்கும் பொழுது நம் ஜெபம் நம் ஆண்டவரின் திட்டத்தோடு இணைவதால் நிச்சயம் அது கேட்கப்படும். புனித பேதுருவும் பவுலும் வலியுறுத்தி கூறுவது பணிவு, அமைதி, நாணம் மற்றும் தன்னடக்கம். இவைகள்தான் பெண்களுக்கு அணிகலன்களாக இருக்க வேண்டுமே தவிர பின்னர் சடைகளும் நகைகளும் விலையுயர்ந்த ஆடைகளும் அல்ல என்று 1 தீமோத்தேயு 2:9 1 பேதுரு 3:3 வாசிக்கின்றோம். மேலும் புனித பேதுரு 1 பேதுரு 3:6 எவ்வாறு சாரா தன் கணவன் ஆபிரகாமை தலைவர் என்று கூப்பிட்டார் என்றும், அவரை போல நாமும் நம் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருக்கு புதல்வியராக மாறி அவருக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றும் சொல்கிறார். அன்பான பக்தியுள்ள மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 31:10-31 வரை சாலமோன் நல்ல மனைவி என்ற தலைப்பின் கீழ் மிகவும் அருமையாக எடுத்துரைப்பதை நாம் வாசிக்கின்றோம். இறை பக்தி, இறை அச்சம், விசுவாச வார்த்தைகள் ஒரு குடும்ப தலைவியிடம் காணப்பட வேண்டும் என விவிலியம் தெளிவாக கூறுகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு மனைவியிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான குணம் வீணான, கோல் சொல்லு மற்றும் புரணி பேசும் வார்த்தைகளை அவள் தவிர்க்க வேண்டும் என. ஆம் அன்பானவர்களே, அனைத்திற்கும் மேலாக அன்னை மரியாளின் குணநலன்களை நாம் கடைப்பிடிப்பவர்களாக மாறினாலே போதும், நம் மூலமாக வருடம் முழுவதும் சந்தோஷம் நிலை நிற்கும். நம் குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷத்தில் திளைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் நல்ல மனைவியாக இருப்போம், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவோம். ஆமேன்.